வெள்ளத்தை பாருங்க எப்படி நிற்குதுன்னு பாருங்க. மழை பெஞ்சதால பாருங்க நிலம் எல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு ஊசுது பார்க்க. இந்த கைலாச பிள்ளையார் கோயிலில் வந்து பொலிகளில் தான் இருக்குது இது ஃபுல்லாக சுற்றி. இது கிட்டத்தட்ட இப்படி இந்த வாரம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அடி நீளத்துக்கு இருக்குது. இங்கத்தில் பாருங்க ஒரு அட்டை ஒன்று உயிரோடு இருக்குது பாருங்க. இந்த ஆனைப்பந்தி நேமி வித்தியாலயம் வந்து போட்டிருக்கணும். இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. நாங்கள் ரெட் கலரில் பார்க்குற பஸ் எல்லாம் கவர்மெண்ட் பஸ், மற்ற பஸ் எல்லாம் ப்ரைவேட் பஸ். நாங்கள் வந்து இந்த விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம் கஸ்தூரியா ரோட்டுக்கு. இயப்பம் தான் எடுத்துருக்கோம் பாருங்க. பருப்பு கறி, உருளைக்கிழங்கு கறி, சம்பல் மூண்டும் பச்சரிக்கை. இங்கே பாருங்க வெள்ளத்தை. ஓகே வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக நேற்று நைட் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யுது. நைட்டும் காலமே சரியான மழை பெஞ்சது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நிற்குது. அப்போ இன்றைக்கு மழை யாழ்ப்பாணம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு தான் பார்க்க வந்து நாங்கள். சரி நாங்கள் வீடியோ பாருங்க, சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கட்டாயமாக தட்டி விடுங்க. அதான் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லூர் கோயிலேருந்து தான் வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். இது பாருங்க மழையெல்லாம் மிஞ்சி பாருங்க, கொஞ்சம் வெள்ளங்கள் வந்திருக்குது. சரி வாங்க அப்படியே கோயிலையும் பார்த்துக்கொண்டு காணொலியை தொடருவோம். பாருங்க உள்ளே வந்து அலங்கார நல்லூர் ஆண்டொரு நேமுண்டு போட்டிருக்கணும். இது பாருங்க இந்த வளமெல்லாம் சரியான வெள்ளங்களாகவும் ஈரமாகவும் இருக்குது பாருங்க காலையில் பெஞ்ச மழையால். போகிற பாதையை பாருங்கள் சரியான ட்ராஃபிக்காக இருக்குது. வாகனம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னால் பாருங்க பூ மாலை கடை எல்லாம் இருக்குது. ஒரு அக்கா வந்து மாலை கட்டி கொண்டிருக்கிறா. இந்த வீதியை பாருங்க, இந்த மழை பெஞ்சதில் பாருங்க எல்லாம் பளிச்சன்று இருக்கு பாருங்க இந்த இடமே. சூரிய வெளிச்சம் மட்டும் தரிக்குது அப்படியே. இங்கால பாருங்க வெள்ளத்தை. இப்போ நாங்கள் தொடர்ந்து கைலாய பிள்ளையார் கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். நான் வந்து கைலாச பிள்ளையார் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடைபெற போகுதுன்னு சொல்லிக்கணும். சரி வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே வந்து குடியூரல் எல்லாம் நடக்குது போல். ஆக்கள் படங்கள் கொண்டு வீடுகளுக்கு போயினோம். இந்த கைலாச பிள்ளையார் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதாவது மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. அதுக்கு வந்து இதில் பாருங்கள் டேட் போட்டிருக்கேன். அந்த கும்பாபிஷேகத்தின் டேட் வந்து 1/4/2026 புதன்கிழமை காலம் 9:50 11 மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் நடைபெறும். சரி நாங்கள் எப்படி வாங்க கோயிலுக்குள்ளேயும் போய் பார்த்து கொண்டு வருவோம் என்ன மாதிரி இருக்குண்டு. கோயிலை பாருங்க எப்படி இருக்குண்டு. நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. உள்ளே வந்து வேலையில் பாருங்க வேக வேகமாக நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலே வந்து ஒரு அழகான கோயில் பாருங்க எப்படி இருக்குண்டு.
ஒரு இதில் பாருங்க ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது பாருங்க. லிங்கத்தில் வந்து ஒரு என்ன இருக்கு அட்டை அது. லிங்கத்தில் பாருங்க ஒரு அட்டை ஒன்று உயிரோடு இருக்குது பாருங்க. என்ன அதிசயமானு தெரியல, அதில் வந்து இருக்குது. சரி வாங்க அப்படியே அங்கால போவோம். அண்ணாடிக்கு அண்ணாட்ட கோயிலை பற்றி கேட்போம். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லப்பன். இந்த கோயில் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது? சிறப்புன்னு சொன்னால் இந்த கோயிலில் இந்த மகா மண்டபம் இருக்குது, நடராஜ மண்டபம் இருக்குது. இதே மாதிரி உள்ளுக்குள்ள 3 மண்டபம் இருக்குது. இது சுற்றி 3 மண்டபம் இருக்குது. அதை சுற்றி வர இடமும் மேல் தளமும் இதில் வந்து முந்தி சொல்லுவாங்க, இதை வந்து வெள்ளை கருங்கல்னு சொல்லுவாங்க இது. ஆனால் இது பொலிகல், வெள்ளை கலரில் இருக்க பொலிகல். இது வேறு கோயில்களில் இப்படி இருக்கா, சில வேளையில் முதல் மண்டபம் மட்டும் பொலிகல்லே இருக்கும். ஆனால் இது வந்து இருக்கிற தொடர்ந்து வர 4 மண்டபம் வந்து வெள்ளை பொலிகல். ஸோ மேல்தளமும் ஃபுல்லாகவே பொலிகளில் தான் இருக்குது. இது ஃபுல்லாக சுற்றி இது கிட்டத்தட்ட இப்படி இந்த வாரம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அடி நீளத்துக்கு இருக்குது. இந்த இடம் 3 மண்டபம் சுற்றி 60 அடி நீளத்துக்கு இருக்குது. சுற்றுக்கும் ஒரு 60 அடி கேப்பில் தான் இருக்குது. 60 அந்த கேப்பில் இருக்குது. அவ்வளோதான் ஃபுல்லாக பொலிகளில் தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட அவங்கள இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இதில் கனெக்ட் பண்ணினால 300 வருஷத்துக்கு மேலே தான் இதில் இருக்குது இந்த கோயில். அந்த அச்சுக்கான இது தெரியாது, ஆனால் 300 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி கொடிக்கம்பத்துக்குரிய இடமும் வந்து சில இடத்துல கட்டித்தான் இருப்பாங்க. இது சிவன்டையும் பிள்ளையாட்டையும் இருக்குது கொடிக்கம்பம். இது ரெண்டுமும் பொலிகளில் தான் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பொலிகளில் தான் அது. அதே மாதிரி இதுக்கு 3க்கும் வாசல் இருக்குது. இங்கேயும் 2 வாசல் இருக்குது. மேலாட்டி ஒரு வாசல் முன்னுக்கு இருக்கும், வடக்கு வாசல் கிழக்கு வாசல் இருக்குது. இது 3க்கும் இருக்குது. இதில் அங்கால பஞ்சம பிள்ளையார் இருக்குது, நடுவில் பிள்ளையார், இங்கால சிவன் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் 3 தெய்வங்களும் இருக்குது. அம்மனும் இருக்குது, சிவனும் இருக்குது, பிள்ளையாரும் இருக்குது. தனியாக நடராஜருக்குண்டு தனியாக மண்டபம் இருக்குது. அதான் இந்த மண்டபம் நாங்கள் இப்போ நிற்கிற மண்டபம் வந்து நடராஜர் மண்டபம் தான். நடராஜருக்கு வந்து இதில் தனியாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. அது எல்லா தெய்வங்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துருக்குது. எல்லாம் சிறப்பாக. சரி நன்றி நன்றி. அண்ணா பேர் என்ன? ஓகே நடராஜருக்குண்டு தனியாக மண்டபம் இருக்குன்னு சொன்னார். வாங்க அந்த நடராஜரை பார்ப்போம். இப்போ சாமியால் ஒன்று பைக்கையில் இப்போதைக்கு இருக்குது பாருங்க இந்த இடம். இதுதான் வந்து நடராஜர் மண்டபம். இப்போ வேலையில் நடக்கிறதால வந்து சாமியை கொஞ்சம் அப்புறப்படுத்தி வச்சுருக்கேன். வினித்தான் கொண்டு வந்தெல்லாம் வெப்பின வேலையில் முடிய. இதுக்கு வந்து 3 மண்டபம் இருக்குது பாருங்க. 1 2 பாருங்க. இது வந்து 3ஆவது மண்டபம். கோயிலுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சாமியை கொண்டு வந்து இதில் ஒரு அறைக்கெல்லாம் வச்சிருக்கலாம். இதாங்க பார்ப்போம். அப்படியே இங்கால வந்து ஒரு கேணியும் இருக்குது. கேணியை பார்க்குறதுக்கு முதல்ல வந்து ஒரு சிலை ஒன்று இருக்குது. அதாவது ஆறுமூணாவலர்கிட்ட சிலை இருக்குது பாருங்க. ஆறுமூணாவலர் வந்து இந்த கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு வந்து தொண்டாட்டி இருக்கிறாரு. அதுக்காக வந்து இந்த சிலை வந்து இங்கே வச்சிருக்கணும். பேர்கள் ஒன்றும் பொறிக்கப்படையில்லை. சரி நாங்கள் இப்படி எங்களை கேணியையும் பார்ப்போம். பாருங்க கோயில் தீர்த்தக்கடி நடுவில் வந்து பாருங்க ஒரு சதுரமாக ஒரு கட்டொண்டு கட்டியிருக்கணும். கோயில் தீர்த்தத்துக்கு வந்து சாமியை நடுவில் வச்சு தான் தீர்த்தம் அடைக்கணும். இப்போ எங்களுக்கு சரியான பசி. இந்த நல்லூர் கோயிலில் இருந்து முன்னுக்கு வந்து ஒரு ரோட் ஒன்று வருது. அந்த ரோட்டால் வந்தோம்னா இதில் ஒரு கடை ஒன்று வருது. கடைக்கு வந்து பேர் இல்லாமல் போடையில் இந்த கடையெல்லாம் சாப்பிட போகிறோம். சாப்பாடு டேஸ்ட்டுன்னு சொல்லிங்கன்னா விலையும் குறைவாக பாருங்க. சகல விதமான சாப்பாடுகள் இருக்குது. சரி வாங்க நாங்கள் போய் சாப்பிடுவோம். இடமில்லை போல இயப்பம் தான் எடுத்துருக்கோம் பாருங்க. பருப்பு கறி, உருளைக்கிழங்கு கறி, சம்பல் 3ம் வச்சிருக்கணும். அது வாழையில் தான் வச்சு தந்திருக்கணும். சரி நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்க சாப்பிட்றேன். நாங்கள் சாப்பிடுவோம்.
இப்படி நாங்கள் தொடர்ந்து விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். விளக்கை பக்கம் வந்து பாருங்க, இதில் வந்து நாவலர் ரோட்டு பேர் போட்டிருக்கணும். இந்த நாவலர் ரோட்டால் தான் போக போகிறோம். இங்கே வந்தோம்னா டிசிடி சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இதில் நாவலர் கலாச்சார மண்டபம் இருக்குது பாருங்க. இதில் நாவலர் கலாச்சாரம் பண்ணால் அது பின்னால் மியூசியம் ஒன்று இருக்குது. இதில் வந்து விநாயகர் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கேயும் ஒரு டிசிடி மல்டி டேட் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்குது. வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து நேராக தான் போக போகிறோம். பாருங்கள், இதுவும் நாவலர் வீதி தான். இதில் பாருங்க ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. ஆனைப்பந்தி மேமி வித்தியாலயம். ஆனைப்பந்தி மேமி வித்தியாலயம் வந்து போட்டிருக்கணும். இந்த ஸ்கூலுன்ற பெரிய விரிவாக்கமான பேர் தெரிஞ்சால் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்கூலில் பிள்ளைகள் எல்லாம் நிற்கணும். தொடர்ந்து போனால் விழுப்பேடி சந்தி வருமா? இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்படியே நாங்கள் நேராக வந்தோம்னா இழுப்பேடி சந்தி வருது. நாங்கள் இப்படியே இந்த நேர் ரோட்டில் தான் போக போகிறோம். திரும்ப இல்லை. இங்கே பாருங்க, இதில் ஒரு வீட்டை பாருங்க ஃபுல்லாகவே லாம்பாலை போட்டு வச்சிருக்கீங்கன்னா அருவி ஸ்பேஸ் ஒன்று. ஒரு டவுன் வீடியோ காட்டுக்கு இந்த இதுவும் காட்டியிருப்பேன். இந்த கோயிலும் இதுதான் வந்து பொருளியல் கல்லூரி. இப்படியே இதில் பாருங்க அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது வெளிநாடுகளுக்கான பொதிகள் அனுப்புகிற சேவை. தொடர்ந்து நாங்கள் இந்த பாதையால் தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கஸ்தூரியா ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த லைன்லேயும் நிறைய நகைக்கடைகள்லாம் இருக்கு பாருங்க.
நாங்கள் வந்து ஸ்டான்லி ரோட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து 2 பக்கம் பெட்ரோல் செட் இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டி ரோட்டால் ஓகே இந்த பெட்ரோல் செட் க்ளோஸில் இருக்குது, பெட்ரோல் இல்லை போல். இந்த ரோட் பிஸியான ரோட். இந்த ரோட் சரியான பிஸியான ரோட். பாருங்க மழை பெஞ்சதால பாருங்க நிலம் எல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு ஊசுது, பார்க்கவே தெரியுது தானே உங்களுக்கு. அப்படி எங்கே பாருங்க இதில் வந்து டயலாக் ஆஃபீஸ் இருக்குது போகிற வழியிலேயே. அப்படி எங்கால வந்தீங்கன்னா ஹீல்ஸ் வருது பாருங்க, ஹீல்ஸ் முடிச்சிட்டு வருது. வந்து கீழ்ஸுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். போகலாம். நாங்கள் வந்து தொட்டாய் கோல்ஸ் பக்கம் போவோம். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் பின் ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். விக்டோரியா வீதி நாங்கள் வந்த ரோட்டுன்ற பேர் வந்து. வெள்ளத்தை பாருங்க அப்படி இருக்காண்டு, மழை பெஞ்ச வெள்ளங்கள். பாருங்க சிக்னல் போட்டிருக்கலாம். டைம் வந்து பாருங்க எவ்வளோ நேரம் ஓடுதுண்டா, சரியாக 37 நிமிஷம் காட்டுது. 33, 32. சிக்னல் போட்டுட்டினோம் சரி. 2, 1. ஸ்கூல் வரும். இதில் விளக்கை இருக்குது. இதில் பாருங்க வெள்ள பக்கத்தில் வந்து பீஸா கட் இருக்குது. நேராக போனோம்னா வேம்படி ஸ்கூல் வரும். இந்த மஞ்சள் கலர் மதில் தெரியுது, இதுதான் வந்து வேம்படி ஸ்கூல். வந்து கேர்ள்ஸ் காலேஜ் பாருங்க. வேம்படி ஸ்கூலுக்குண்டே முதல்ல ஒரு பாட்டு ஒன்று இருந்தா தெரியுமா? வேம்படியிலேயே குருவி ஏஎல் படித்தவன் ஒரு ஸ்கூல் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு யாராச்சும் கேள்விப்பட்டிருந்தா ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்னா சென்ட்ரல் காலேஜ் இருக்குது. ஒரு பக்கம் கேர்ள்ஸ் காலேஜ், ஒரு பக்கம் சென்ட்ரல் காலேஜ். நடுவால் போய் கொண்டிருக்கோம். ரெண்டு ஸ்கூலுக்கும் நடுவால் போய் கொண்டிருக்கோம். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது. நாங்கள் வந்து இடக்கை பக்கம் தான் திரும்ப போகிறோம். இதில் பாருங்க தந்தை செல்வா கலையரங்கம் இருக்குது. இங்கேயே சென்ட்ரல் காலேஜ் எவ்வளோ பெரிய ஸ்கூல் ஒன்று பார்க்க தெரியுது தானே. இங்கால வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஒரு பக்கம் கிரவுண்ட் இருக்குது. நேராக போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஸ்போர்ட்ஸ் வரும். இப்போ அங்கே அலுவலில் தானே நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் நூலகத்திற்கு முன்னால் போக போகிறோம். வடக்கை பக்கம் திரும்பி போனால் இதில் யாழ்ப்பாணம் நூலகம் வரும். இதில் ஆக்கள் இந்த பார்க்கிங்கில் பைக்கை விட்டு எல்லோரும் ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்கோம். பாருங்க ஊடுபட்ட பைக்கை விட்டுட்டு ஏன்னா
அந்த யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு முன்னுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது. நாங்கள் அந்த பாதையால் உங்களுக்கு பாதை காட்டிட்டு பண்ணி வந்திருப்போம். நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் கேஎஃப்சி ரோட்டால் போகிறோம். இதில் பாருங்க பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அந்த பெட்ரோல் செட் தான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சரியான சனமாக இருந்தேன் இந்த இடமே. இப்போ பாருங்க சும்மா நோக்கமெல்லாம் பெட்ரோல் அடிக்கலாம். இங்கே பாருங்க காகல்ஸ் பில்டிங் வருது. இதில் பாருங்க ஜெஃப்டாண்டு புதுசாக நேம் எல்லாம் போட்டிருக்கலாம். இதுதான் ஹாஸ்பிட்டல் ரோட். பாருங்க இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதான் வந்து ஹாஸ்பிட்டலில் முன்பாதை. 12 மணி அப்படி திறந்துருக்கும் போல ஒழுங்காக தெரியல. ரெண்டு ரோடுக்கு நடுவில் பாருங்க வைக்கிள் பார்க் இருக்குது. இந்த வைக்கிள் பார்க்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வாகனம் நிற்குதுண்டு. இங்கே பாருங்க கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. இது பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். ரோட்டில் பிடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ரோட்டில் கூட ஆட்டோக்கள் பைக்குகள் எல்லாம் நிற்கிறது. ஊருப்பேட்ட ஆட்டோ பைக் எல்லாம் நிற்குது. தொடர்ந்து நாங்கள் இதில் விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். நாங்கள் வந்து இந்த விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம் கஸ்தூரியா ரோட்டுக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல வடிவா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்ல நல்ல கார்ட்டூன் படம் எல்லாம் வரைஞ்சிருக்கணும் பாருங்க. யாழ்ப்பாணம் எல்லாம் வரைஞ்சிருக்கணும். லைப்ரரி, நல்லூர் கோயில், சங்கிலி என்ற சிலையெல்லாம் வரைஞ்சிருக்கணும் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிற்கும். நிற்கிறது எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸுகள். நாங்கள் ரெட் கலரில் பார்க்குற பஸ் எல்லாம் கவர்மெண்ட் பஸ், மற்ற பஸ் எல்லாம் ப்ரைவேட் பஸ். இதில் எல்லாமே வந்து மஞ்சள் கலர்லேயும் கவர்மெண்ட் பஸ் ஓடி தெரியுது. மஞ்சள் கலர்லேயும் ஒன்று ஓடி தெரியுது தான் கவர்மெண்ட் பஸ். இதனால பழக்கடை இருக்குது. அடிக்கடி நாங்கள் ஒரு பழக்கடையில் காட்டியிருக்கோம். ஓகே ஓகே. அப்படியே இங்கே வந்தோம்னா பழக்கடை லைன் வருது. அப்படியே இங்கே வேறு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. இல்லை வேறுங்க பஸ் ஸ்டாண்ட் வைரவர் கோயில் இருக்குது. காலை 7 to 9 மணி வரைக்கும், மாலையில் 5 to 6 பாருங்க டைம் ஓடிக்கொண்டிருக்கு. நேரம் வந்து சரியாக 10:01 காலையில் 10:01. பாருங்க ஒரு ஐயா வந்து வண்டியில் இழுத்து கொண்டு நிற்கிறார். பாருங்க தள்ளு வண்டியில். சரியா சிக்னலால் இருந்து சரியாக இடப்பக்கம் திரும்பி போக போகிறோம். இதால் பாருங்க ஃபுல்லாக கருவாட்டு கடை தான் இருக்குது இந்த லைன் ஃபுல்லாகவே. இந்த சிவப்பு பஸ் கவர்மெண்ட்டுக்கு மேலே வர்றது ட்ரெயின். அதில் பாருங்க யாழ்ப்பாணம் போஸ்ட் ஆஃபீஸ் வருது.
அப்படியே நடுவில் பாருங்க திருவள்ளுவர் இருக்கார் பாருங்க. திருவள்ளுவர் கட்டிலே இருக்குது ரவுண்ட் அபவுட் முட்டவழி. இதான் முட்டவழி மைதானம். நிறைய பேர் தெரியும் இங்கே பாருங்க, இதுதான் வந்து முட்டவழி மைதானம். இங்கே தான் வந்து இந்த கூட கண்காட்சிகள் அதுகள் இதுகள் நடக்கிறது. அப்படி இங்கே வந்து மழை பெஞ்சா இந்த இடம் சரியான வெள்ளமாக இருக்கும், இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. மழை பெஞ்சா அதிகம் பாதிக்கப்படுற இடம் வந்து இந்த இடம் தான். இது இப்போ பாருங்க, சும்மா ஒரு நார்மலாக ஒரு காலையில் ஒரு மழை பெஞ்சது பாருங்க, இப்படி வெள்ளம் வெள்ளம் நிற்கிது. டெவலப் ஆகுது கடைத்தொழில் இல்லாமல். இதில் சந்தை இருக்குது. இங்கே பாருங்க பண்ணை மீன் சந்தை இருக்குது இந்த லைனில். அப்படி இங்கால வந்து ரஜ்ஜி கடையெல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா எஸ்எல்டி ஆஃபீஸ் இருக்குது. வெள்ளத்தை பாருங்க அப்படி நிற்குது. ஓடி திரும்பினா பைக் வாகனங்கள்ல குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட காலத்தில் இதில் பள்ளம் வந்துடும். இந்த மழை தண்ணி எஸ்எல்டி இதில் ஒரு யூஸ் கடை ஒன்று இருக்குது, சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் குடித்தா. ஆனால் இப்போ வந்து அந்த கடையில் தான் நான் வர நேரம்லாம் பூட்டி இருக்கிறார். அந்த அன்னைக்கு என் மேலே என்ன கோவமோ தெரியல. இது வந்து நீர்ப்பாசன திணைக்களம். இது வந்து போலீஸ் அதிவேட்டு கட்டடம் உண்டு. அப்படியே நேராக வந்தோம்னா பண்ணை ரவுண்ட் அப் போட்டு வருது. அங்கே பண்ணை வருகுது. நிறைய பேர் வந்து இருக்கணும் இங்கே. குறிப்பிட்ட காலத்தில் நல்ல மரங்கள் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இந்த இடம் வந்துருக்குது. ஒரு பாருங்க, இப்போ கிட்டடியில் வந்து மரங்கள் எல்லாம் நட்டு வச்சதில்லை பாருங்க. இந்த இடமெல்லாம் நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க இந்த மரங்களால். இதுதான் யாழ்ப்பாண கோட்டை. இங்கால இருக்குது யாழ்ப்பாண கோட்டை. அகழி ஒன்று இருக்குது. இதுதான் அகழி. யாழ்ப்பாண கோட்டையை பார்த்ததோ கடற்கரை. நாங்கள் நேராக போனோம்னா குருநகர் வேறு. குருநகர், பாசையூர், கொழும்புத்துறை அந்த ரோட்டுக்கு அந்த ஊருக்கு போகலாம். இந்த பாதையால் போனோம்ட்டா நாளைக்கு வந்து இந்த பாதையால் போக போகிறோம். இது வந்து சரியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அதாவது யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன். இங்கே தெரியுது பாருங்க, இது வந்து யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஆட்டோலேருந்து வர புகையை பாருங்க எப்படி வருதுண்டு. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இதான் வந்து துரையப்பா ஸ்டேடியம். இது வந்து யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் வந்து யாழ்ப்பாணம் மாநகர சபை. இப்போலாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்கணும். ஓப்பன் பண்ண போய் நம்ம இப்போ கிட்டடியில் வேலையெல்லாம் கிட்ட வந்து முடிஞ்சுது போல்.